நீதி மட்டுமே நிலையானது. உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு இது மயிலை மீடியா. நான் உங்கள் மயிலை யாசின். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு மயிலை மீடியா சார்பாக உங்களை மயிலை கமருதீன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவராக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆளுங்கிற அந்த ஆப்ஷனை தேர்வு செஞ்சுக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். திருமணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் 10, 12 அந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் நடந்துடும். அது அப்படியே படிப்படியாக முன்னேறி 15 வயசு ஆனிச்சு, 16 வயசு ஆனிச்சு. அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 18 வயசு அப்படிங்கறது அதாவது பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 21 அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. இப்ப அதையும் தாண்டி 20 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு பெண்ணுக்கு 20 வயசு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க அரசாங்கம். அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இப்ப நடைமுறை திருமணங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 20 எல்லாம் கடந்து 35 வயசாயும் திருமணம் நடக்காத பல இளைஞர்களை நம்ம பாக்குறோம். இதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பல்வேறு காரணங்கள் இருக்கு. குறிப்பா கல்வி மேல ஒரு பெரிய விழிப்புணர்வு சமுதாயத்துல இருக்கு. எல்லா சமுதாயம், அது முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஜாதி மத வேறுபாடு இல்லாம கல்வி நல்லா கத்துக்கணும், படிக்கணும், மேல மேல அந்த படிப்புகளை டிகிரி வாங்கணும், முன்னேறி போகணும், பெரிய வேலைக்கு போய் சேரணும், பெரிய அளவுல சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த மாதிரி எண்ணங்கள் சமுதாயத்துல ஊடுருவி இருக்கு. அது தவறு நம்ம சொல்ல முடியாது, சரிதான் அது. ஆனாலும் உன்னை பெறும்போது உன்னை இழக்க வேண்டியது வருது இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா ஏஜ் பார் ஆயிடுது. அதாவது ஆண்கள் பெரிய அளவுல படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா கூட அதை பரவாயில்லங்களாம். இங்க என்ன செய்யறாங்க, பெண்களை ஓவராவே படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு மனுஷன் பொதுவாக அது யாரா இருந்தாலும் சரி, எப்படி அவன் வளர்க்கப்படுறானோ, எதுல அதிகமா ஈடுபடப்படுறானோ அதான் அவன் மாறுவான். புரியுதா? அந்த காலத்துல 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, வீட்டிலே கிடப்பாங்க, நிறைய பிள்ளைய பெற்றாங்க. கரெக்டா? அவங்களுடைய வாரிசுகள் தான் நாம, அப்படித்தானே? உங்க அம்மா ஒரு 5 பிள்ளைய பெற்றிருப்பாங்க, உங்க அம்மாவுடைய அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க, 8 பிள்ளை 10 பிள்ளை பெற்றிருப்பாங்க. அவங்கதான் இன்னைக்கு மக்கள் தொகையை வளர்த்திருக்காங்க. நாமெல்லாம் இங்க ஒண்ணுமே செய்யல. இதனுடைய பாதிப்பை நம்ம என்ன செய்ய போறோம், இனிமே சந்திக்க போறோம். புரியுதா? அவங்க தொழில் ஒரு கடையை ஒருத்தர் வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காரு, நல்ல வருமானம் வர கடை, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் லாபம் வரும். அந்த கடையை நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. காரணம் ஒரு பசங்களை வேற வேற டிபார்ட்மெண்ட் சேர்த்துட்டாரு, அவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க. சரி, இப்ப அந்த கடையை, அது போன்ற கடையை நடத்தவே ஆள் கிடையாது. அந்த லெவலுக்கு தான் இப்ப தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. அப்போ அந்த நிலைக்கு எல்லாம் ஏன் போகுதுன்னு சொன்னா, எல்லாமே படிச்சவங்களாயிடுறாங்கல்ல. கல்வி எல்லாருக்குமே படிச்சு எல்லாமே பெரிய இதா ஆயிடுறாங்க. ஆகி போகும்போது இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு படிக்கணும் அப்படிங்கறதுனால திருமணத்தை தள்ளி போடுறது. கல்யாணம் பண்ண வர்றவங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறது ஒண்ணு இருக்கு. எதிர்பார்க்கறது, ஆமா. 2 நிலையும் இருக்கு. இவனே படிக்கணும்னு ஆசைப்பட்டு நிப்பாட்டுறான். ஆமா, படிச்சு முடிச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம், அல்லது ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம், அது நல்லா நம்ம ஸ்டடி ஆகிக்கலாம் அப்படின்னு பண்ணலாம்னு சொல்லி ஒரு நிலை. இவன் எதையெல்லாம் எதிர்பார்க்கறானோ இப்படி ஆப்போசிட்ல, அது பொண்ணா இருக்கலாம், மாப்பிள்ளையா இருக்கலாம். பெரும்பாலும் அந்த பொண்ணு வீட்டு சம்பந்தமா தான் கேட்பாங்க. பையன் படிச்சிருக்கணும், சொந்த உத்தியோகம் பார்க்கணும், வெளிநாட்டுல வேலை செய்யணும், மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், அப்படிங்கிற சொந்த வீடு இருக்கணும், அதை விட்டுட்டீங்க. சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பெண் தரப்புல வைக்கிற முடியும். நல்லா கருங்கருன்னு இருக்கணும், சொட்டை இருக்க கூடாது. ஆமா, அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் பண்றதுனால இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறதுக்கே அவன் ஆயுசே முடிஞ்சு போயிருது. ஆமா, அந்த கல்யாண வயசா அவன் கடந்துடுறான். அப்பதான் அவனுக்கு அவங்க இந்த பொம்பளை வீட்டுக்காரங்க, பெண் வீட்டுக்காரங்க சொல்லக்கூடிய குவாலிபிகேஷன் எல்லாம் வருது. ஆமா, அப்ப போய் பொண்ணு தேட போனா என்ன தெரியுமா சொல்றாங்க? இல்ல, அப்ப போய் பொண்ணு தேடும் போது என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, வயசு நீ சொல்ற குவாலிபிகேஷன் எல்லாம் வரணும்டா, அவன் சம்பாதிக்கிறோம் கொள்ளணும் இல்ல, பரம்பரை பணக்காரனா இருந்தா பிரச்சனை இல்ல, அவனே கஷ்டப்பட்டு முன்னேறி வரணும்னு சொன்னா நீ சொல்ற குவாலிபிகேஷன் அடையிறதுக்கு அவனுக்கு 10-15 வருஷம் ஆயிடுது இல்ல. இது 25 வயசுல ஒருத்தன் படிப்பு 24 வயசுல முடிக்கிறான்னு சொன்னா மத்த இதெல்லாம் அடையிறதுக்கு அவனுக்கு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. இவங்களுக்குதான் கண்டிஷன் போடுறது, அப்புறம் அவனை நிராகரிக்கிறது இவங்கதான். இல்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது இந்த கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அது இல்லாம போயிருது.
அந்த ஆண்மைங்கிறது ஒரு கட்டம் வரைக்கும் தான் ஆண்மை எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு மேல படிப்படியா வந்து குறையும். அந்த தாக்கத்தை இருக்காது. சரி, இதுவாயிரும். அப்ப அந்த நிலைமையெல்லாம் கடந்து அவனுக்கு வயசாயிருது. அப்ப நாடி நரம்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்வடைய ஆரம்பிக்குது. அப்ப அந்த வயசுல போயிட்டு கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண குழந்தை பேர் இல்லாம சில பேர் போயிடுறாங்க. அதனால IVF நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய இடங்கள்ல இருக்கு. தெருவுக்கு 4-5 வந்துருச்சு. திருவள்ளிக்கணி ஹைரோட மாத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹாஸ்பிட்டல் இருக்கு. சின்ன சின்ன டிஸ்பென்சரி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அது என்ன காரணம்? ஒரு காலத்துல அப்படியா இருந்தது. ஒரு காலத்துல இரண்டை பேருக்கு இன்பமாக வாழ்க்கைன்னு சொல்லி அங்கேயே காலத்துல இயற்கை வைத்தியங்கள், இயற்கை உணவு முறைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு மாறுபட்டு போயிருச்சு. அது ஒரு காரணங்கள் இருக்கு. அது ஒரு முக்கிய காரணம். ஆண்களுக்கு வந்து அந்த அவனுடைய என்ன சொல்றாங்க, இது வந்து இப்ப சமீபமா ஒரு 5-10 வருஷமா நான் கேள்விப்பட்டுக்கிட்டு வரேன். ஒரு ஆணுக்கு அந்த விந்தணுக்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு ட்ரிப்ல அவன் செலுத்தும் பொழுது ஒரு காலத்துல 2 லட்சமா இருந்துச்சான் அந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை. அது 2 லட்சமோ 2 கோடியோ 2000மோ ஏதோ ஒரு கணக்கு வச்சுங்க. அப்படி இருந்தது. இன்னைக்கு வந்து அது கால்வாசியா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறான். அந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஆண்களுக்கு. இது போக போக வந்து ஆண்களுக்கு வந்து மலட்டு தன்மையை அதிகமா ஏற்படுத்தும். காரணம் அவன் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல வந்து அந்த விஷ உரங்கள் கலந்துருக்கு. யாரு எதை போடுறான்? வெடிகுண்டு இருக்குல்ல, அது தயார் பண்ற ஒரு உப்பு இருக்கு, வெடி உப்பு. அதை வந்து கொஞ்சம் மாத்தி கீட்டி செஞ்சா அது வெடிகுண்டா மாறிடும், பாமா மாறிடும். அந்த பாம் அது உள்ள அந்த வெடி உப்பு அந்த மருந்துகளை தான் கொண்டாந்து வேற மாதிரி கொஞ்சம் மூலப்பொருட்களை மாத்தி தான் உரமா போடுறான். ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப அந்த பாமை தான் அவன் திங்கிறான், விஷத்தை தான் திங்கிறான் மனுஷன் பொதுவா. புரியுதா? இது எப்ப உருவானு சொல்ல அந்த ஜெர்மன் வந்து உலக போரெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அவங்க கிட்ட வெடி மருந்து ரொம்ப தேக்கமா இருந்தது 40-44 இந்த மாதிரி. அப்ப அவன் என்ன செஞ்சான், என்னடா இவ்வளவு வெடி மருந்து கிடைக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த வெடி மருந்துகளை வந்து உரமா மாட்டிட்டான். சரி, அப்படியா நமக்கு இந்த உரம் வந்து 2ஆம் உலக போர் முடிஞ்ச பிறகுதான் இந்த விஷ உரங்களே பழக்கத்துக்கு வருது. அப்ப இதன் மூலமா நம்ம உணவு உற்பத்தி ஆகி சாப்பிடுற நாம எப்படி இருப்போம்? அதை வந்து யாருமே சிந்திக்கிறது இல்லை. அதை விஷ உரங்கள் உடலுக்கு போயிடுது. பேக்கிங் பண்ற உணவுகள்ல இருந்து அவனுக்கு வந்து கெடுதல் போயிடுது. 2வது இப்ப வந்து சக்கரை, வெள்ளை சக்கரை இருக்கு இல்லையா, அதே சாப்பிடக்கூடாது ஒரே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? அதெல்லாம் இப்ப கடந்து போயிட்டாங்க. அந்த வெள்ளை சக்கரை எவ்வளவு பரவாயில்ல. அதாவது ஒரு கருப்பு சாறுல இருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கான சில கலரை கலந்து ஏதோ செய்யறான். அதாவது பரவாயில்ல. எலும்பு போடுறான்னு சொல்றாங்க ஒரு சில பேர். அது வந்து கட்டுக்கதைன்னு சொல்றான். பலமா இருக்கு. ஏதோ ஒரு வெள்ளை சக்கரையை கூட போட்டுக்கலாம். சரியா? அதெல்லாம் மீறி இப்ப என்ன திரும்ப பண்ணிட்டாங்க, செயற்கையா வந்து ஒரு இனிப்பு உருவாக்குறான். சரி, அந்த இனிப்பு எப்படின்னா ஒரே ஒரு சொட்டு தான். அதாவது 1/2 கிலோ சக்கரை போடுறதுக்கு சின்ன அளவு ஒரு 1 கிராம் 2 கிராம் போட்டா போதும், அதோட இனிப்பு வந்துடும். ஒரு 1/4 டீஸ்பூன் விட அதிகம், அதை விட குறைச்சி போட்டாலே போதும். சரி, அந்த அதான் எதுவும் தெரியுமா கலக்குறான். காஸ்ட்லி சாக்லேட் எல்லாம் இருக்குல்ல, காஸ்ட்லி பிஸ்கட் எல்லாம் விளம்பரம் பண்றாங்கல்ல, அதுல சர்க்கரையா போடுறான். சர்க்கரை போடுற பொருள் எதுவா இருந்தாலும் கெட்டு போயிடும். சரி, அதுல இந்த உணவுகள் எல்லாமே இனிப்பா பயன்படுத்துறது வந்து ரசாயன இனிப்பை தான் பயன்படுத்துறான். அதுக்கு மூலக்கூறுகள் இருக்கு. அதை கலந்தா வந்து அது என்ன ஆயிடும், இனிப்பாயிரும். சில இதை மாற்றம் செஞ்சா காரமாயிரும். பல்வேறு பிளேவர் வேணா கூட அது தயார் பண்ணிக்கலாம். எல்லாம் ரசாயனம் தான். கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும். சரி, அதை தான் பயன்படுத்துறான். அது எவ்வளவு பெரிய ஆபத்து. சர்க்கரை ஆபத்துன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கூட்டம். ஆனா அதை விட மோசமானதா இன்னைக்கு மனுஷன் சாப்பிட்டு இருக்கிறான். எல்லாத்துலயுமே வந்துருச்சு. உடல் ரீதியா நிறைய பாதிப்புகள். ஆமா, மெயினா வந்து ஆண்மைக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. ஆண்மைக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஒரு ரோட்ல போறோம், ஒரு டிராபிக்கான நேரத்தில் அந்த பெட்ரோல் காத்தை சுவாசிக்கிறோம். அந்த பெட்ரோல் காத்து இருக்குல்ல, அதுவும் உள்ளக போய் கடைசியா ஒரு ஆம்பளைக்கு ஆண்மையை தான் பாதிக்குது. புரியுதா? அப்ப இந்த மாதிரி இது பாதிப்படையக்கூடிய விஷயங்கள் தான் அவனை சுத்தி நிறைய நடந்துட்டு இருக்கு. உணவுல இருந்து, தண்ணீர்ல இருந்து. நம்ம இந்த வாட்டர் எல்லாம் குடிக்கிற மினரல் வாட்டர் அதெல்லாம் இயற்கையான இதா வேற வழி இல்லாம குடிக்கிட்டு சுத்தமான தண்ணியை கவர்மெண்ட் தரணும். சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து யாருக்கும் சுத்தமான தண்ணியை எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கல. அதனால வேற வழி இல்ல. இந்த தண்ணியை குடிச்சா வாந்தி பேதி ஏதாவது வந்துடும், வேற நோய்கள் வந்துட்டு வேற வழியா குடிக்கிறோம். அதுவும் கெடுதல் தான். இதெல்லாம் சேர்ந்து அவனுடைய ஆண்மையை பாதிக்குது. அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த ஏசி பயன்பாடும் பாதிக்குதுங்கிறாங்க. ஏசில நம்ம படுத்து தூங்குறோம் இருக்கிறோம்ல, அதுவே பாதிக்குது அப்படிங்கிறாங்க. அவனுக்கு விட்டமின் டி குறைபாடு வருது. புரியுதா? விட்டமின் டி வந்து அந்த சூரிய சக்தியில இருந்து கிடைக்கிறது. அது வந்து ஏசில நீ இருக்கும் பொழுது உனக்கு ரொம்ப குறையும். பொதுவாக எல்லாமே அப்படி மாறிடுச்சு. இந்த இயற்கையெல்லாம் அழிக்கப்பட்டு எல்லாமே செயற்கையா மாறிடுச்சு. அது சாப்பிடக்கூடிய உணவுகளா இருந்தாலும் சரி,
சுவாசிக்கக்கூடிய காற்றா இருந்தாலும் எல்லாத்துலயுமே போடுற சோப்புல இருந்து தண்ணியில இருந்து எல்லாத்துலயுமே அது வந்து செயற்கை எல்லாமே கெடுதல் தான். ஆமா, இதனால வந்து உடல் ரீதியா நிறைய பாதிப்பு அது ஆம்பளைங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப ஏற்படுது, பெண்களுக்கும் ஏற்படுது. அதை விட இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா ஏற்படுது. அப்ப அந்த பிரச்சனை அதனாலதான் இந்த IVF சொல்லி ஃபெர்டிலிட்டி சென்டர்கள் நிறைய உருவாக்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு காலத்துல குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமா வலியுறுத்தி கொண்டிருந்த காலம்லாம் போய் இன்னைக்கு பிள்ளை பேரு சம்பந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம், வாங்க உங்களுக்கு அழகான பிள்ளையை பெற்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய கோல்மால். அதுல என்ன செய்யலாம், கூட்டிட்டு போயிட்டு இது பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் விந்தகள் ஸ்டாக் வச்சிருப்பான், அதை எடுத்து ஊசியா போட்டு தெளிச்சு இல்லமா அவன் புருஷனுக்கு உன்னை தாயாக்குற சக்தி எல்லாம் இல்ல, இதுதான் உனக்கு வந்து ஆமா அவனை டம்மி ஆக்கிட்டு வேற ஒருத்தனுடைய விந்து இதுக்கிட்டு போய் விக்கிறான். ஆமா, தாராள பிரபுன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் இந்த கான்செப்டா உள்ளதுதான். சரி சரி சரி, புரியுதா? அப்போ ஏன்னா அவன் போய் விந்து தானம் பண்ணுவான் அந்த படத்துல. அதே மாதிரிதான் அந்த பிரச்சனை தான் இப்ப என்ன ஆகிட்டு இருக்கு. யாரு அப்பன்னு தெரியாத ஒரு சமூகம் உருவாக்கிட்டு இருக்கு இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்களால, IVF சொல்லக்கூடிய இதுங்களால வரதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னா இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல தலைவிரிச்சாரு. பணக்காரங்க என்ன செய்யறாங்க, புள்ள பெத்துக்கிறது கூட அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு ஒத்துக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு வாடகை தாயை செட் பண்ணி அவங்களுக்கு அந்த கரு இதெல்லாம் செலுத்தாவ பிள்ளை பெற்று கொடுத்து குறிப்பிட்ட காசை வாங்கிட்டு போறான். இப்ப நயன்தாரா எப்படி பெற்றுச்சு, இதே மெத்தட் தான். அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதுலயும் விஞ்ஞானம் அது இதுன்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த நிலைமையெல்லாம் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா திருமணத்தை ரொம்ப தாமதமாக்குறது. குறிப்பா என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணு 11-12 வயசுக்கு வந்துருக்குங்க பெரும்பாலும் பிள்ளைங்க 11-12 வயசுக்கு வந்துருக்குங்க. 11-12 வயசுக்கு வந்த பிள்ளைங்கள இவங்க எவ்வளவு தூரத்துக்கு காக்க போடுறாங்கன்னு பார்த்தா 30 வயசு வரைக்கும் சராசரி காக்க போடுறான். அப்போ இந்த நடுவுல எத்தனை வருஷம், 11-12 30 18 வருஷம். 18 வருஷம் அதுங்களுக்கு வந்து அந்த வேஸ்டாக அந்த சினை முட்டைகள் வயசுக்கு வர்றதுன்றது என்னது, அந்த மாசம் அவங்களுக்கு மாத விலக்கு ஆகுறது அது என்னது, சினை முட்டை வந்து உடஞ்சி போடுறதுதான் அது. புரியுதா? அப்ப அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து போய் அதுவும் வீக் ஆயிடுது. எந்த அளவுக்குன்னா அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல வரக்கூடிய சினை முட்டையில இருந்துதான் ஆரோக்கியமான குழந்தை உருவாகுங்கிறாங்க. 15 வயசுக்குள்ள வந்து அது வந்து திருமணம் பண்ணி வச்சா அது உடனே இதாகும், கருத்தரிச்சிடும். ஏன் என்ன காரணம் கேட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த முட்டைலாம், டக்குனு கருத்தரிச்சிடும். பையனுக்கு நீங்க 18 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சா அவனும் அதுக்கு அந்த ஃபோர்ஸா இருப்பான், எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா இதுல வந்து என்ன பிரச்சனை சொல்லி கவர்மெண்ட் பாத்துட்டீங்கன்னா கல்வி கேடுது. 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுக்கா 10 வயசுக்குள்ள படிப்பாட்டணும்ல. 10 வயசுல 10வது படிக்க கிடையாது, திருமணம் முடிச்சுட்டு கூட படிக்கலாம். ஆனா ரொம்ப பேர் அது விரும்புறது இல்ல. திருமணம் முடிச்சுட்டா மாமியார் இருந்துகிட்டு என்ன சொல்லுமோ அதை கேட்கணும். வீட்டுல நீ சமையல பாரு போதும், என் புள்ள சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு பாரம்பரியமான சொத்து சோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால என்ன ஆகுது, சரி போய் சீக்கிரம் சின்ன வயசுல கட்டி கொடுத்துட்டா என் புள்ள போய் கொடுமைப்படுவா பாதிக்கப்படுவா அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாங்க, பெற்றோரும் படிக்க வைக்க நம்ம ஒரு இடத்துக்கு போய் பொண்ணு கேட்டாலே அவங்க அதான் சொல்லுவாங்க, இல்ல இந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்குதுங்க இப்ப முடியாது, படிப்பெல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும், அப்பதான் கட்டி கொடுப்போம். இது மெயின் ரீசன் தான் சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப போய் என்ன ஆகுது, அதுல வயசு இன்னைக்கு 28 30 இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து அப்போ அந்த ஒரு ஏஜ் கடக்க என்ன இருந்தா அந்த ஒரு குடும்பம் வாழ்றது, கட்டுப்பட்டு வாழ்றது, இந்த சிந்தனையே அந்த பிள்ளைகளுக்கு இல்லாம போயிடும். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பருவங்கள் இருக்கு பெண்களுக்கு. அந்த 15 இருந்து 18 17 19 இந்த ஏஜ் இருக்குல்ல, இதுக்குள்ளதான் அவங்க வந்து ஒரு குழந்தைத்தனமாக இருப்பாங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, அதுதான் அந்த பெண்களுடைய பருவங்களை தமிழ்ல அழகா ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. இளம் பெண், பேதை, இப்படி எல்லாம் நிறைய அந்த வார்த்தைகள் இருக்கும் ஒவ்வொருத்துக்கும். அந்த வயசான பெண்களுக்கு என்ன சொல்லுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு வார்த்தைகளை வந்து தமிழ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த கல்யாணம் பண்ற பருவமா வந்து அவங்க குறிக்கிறது வந்து அந்த 15 வயசுல இருந்து 18 வயசு இதுக்குள்ளதான். அப்பதான் உங்களுக்கு சினை முட்டை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஏதாவது ஒரு அவமானகரமான கூட பொறுத்துக்கிட்டு வாழ்வாங்க. அதை கடந்த வயசு இருக்குல்ல 20 22 25 போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு இது வந்துடும். சரி சரி, புரியுதா? அவங்களுக்கு ஒரு ஆளுமை திறன் வந்துடும். அப்ப என்ன ஆகும், மாமியார் மருமகளுக்கும் சண்டை வந்து மூண்டுகிட்டே இருக்கும்.
இதனாலதான் அந்த காலத்துல கெட்டி கொடுத்த பிள்ளைங்க எல்லாம் வெறுவாரியா சக்சஸா இருந்திருக்காங்க. யாரு? நம்ம நன்னிமா, நம்ம பாட்டிமா, இவங்க எல்லாம் இப்ப 8-10 பிள்ளையை பெற்றிருப்பாங்க. சக்சஸாவா இருப்பாங்க. கணவருடைய பேரை கூட சொல்ல மாட்டாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த மாமியாருக்கு ரொம்ப கட்டுப்பட்டு நடந்திருப்பாங்க. அப்படிதான் நம்ம பார்த்திருக்கலாம். புரியுதா? குடும்பத்துக்கு ஒரு கட்டுப்பட்டு அவங்க அது கீழே இருந்திருப்பாங்க. எதா இருந்தாலும் சலிக்கு போயிருப்பாங்க. நிறைய சிரமங்களை பட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து திருமணம் முடிக்காதனால இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வரதுக்கு என்ன அவங்கள்ட்ட ஆளுமை திறன் அதிகமா வந்துருது. படிச்சிடுறாங்க, சம்பாதிக்கக்கூடிய திறன் வந்துருது. 20,000 30,000 50,000 சம்பாதிக்கக்கூடிய இது வரும்போது ஆணுக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னு அவசியம் மதிக்க முடியாது. நம்ம அதே நேரத்தில் அடிமையா இருக்கலாம் நம்ம சொல்ல வரல. அந்த பெண்களுக்கு உள்ள அந்த கட்டுப்பாடு தன்மை வந்து குறைஞ்சிடும். குறையும் போது என்ன ஆயிரும், சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து டைவர்ஸ் போயிடுவாங்க. அண்மையில ராதிகா ஒரு பேட்டி கொடுத்துச்சு. ஒரு இடத்துல டைவர்ஸ் நடந்தது. நான் என்னன்னு காரணம் கேட்டேன். காலையில போய் காப்பி போடுமான்னு சொன்னாங்க. அதெல்லாம் டைவர்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி நொந்து போகுது. புரியுதா? சாப்பாட்டுல உப்பு இல்ல, அது புருஷன்காரன் குறத்த விட்டா அதுக்காண்டி டைவர்ஸ் இந்த மாதிரி இப்படின்ட்டு நிறைய நம்ம செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம்ல. இதெல்லாம் ஏன்னா இந்த லேட் மேரேஜ்ல பண்ணதுக்குதான். அதனால பொறுத்துக்க முடியாது. அதாவது சும்மா நீங்க கூட வாழ்ந்தாவாலே இல்லாட்டி போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா காரணம் அவங்களுக்கு படிப்பு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, கையில சம்பளம் இருக்கு, 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க. அப்ப எதுக்கு கட்டுப்படணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். புரியுதா? அப்ப அந்த குறிப்பிட்ட ஏஜ்ல பண்ணாம தாமதன்ற படுத்தும் பொழுது விவாகரத்துகளும் அதிகமாகுது, பிள்ளை பேரின்மையும் அதிகமாகுது. நம்ம எங்க பார்த்தாலும் பாக்குறோம். கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கு புள்ள போறதுக்கே பெரிய அவசியம் இருக்கு. அந்த சூழல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த தாமத திருமணங்கள். இந்த தாமத திருமணங்களால இது மற்ற பிரச்சனையா இல்ல. அண்மையில பாராளுமன்றத்துல தொகுதி வரையறைன்னு கொண்டு வந்தாங்கல்ல, அதுல வந்து பார்த்தோம்னா இந்த தென் மாநிலங்கள்லாம் பிறப்பு விகிதம் குறைஞ்சி இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு. தென் மாநிலங்கள்ல இறக்குறவங்களோட பிறக்கிறவங்க கம்மியா இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு. வட மாநிலங்கள்ல அப்படி கிடையாது. அங்க வந்து பிறப்பு சதவிகிதம் அதிகம், இறப்பு சதவிகிதம் குறைவு. அப்ப வந்து அந்த வட மாநிலங்கள் சொல்லணும்னா வட மாநிலங்கள்ல வந்து பெரும்பாலும் இந்த சின்ன விஷய திருமணம் நடத்துவாங்க. ஆமா, அந்த 15 16 18 ஏன்னா இங்க தமிழ்நாட்டு நிறைய பேர் ஹிந்திக்கார பசங்க வளர்ப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாருங்க 20 சின்ன பையனா இருப்பான். அவனுக்கு கேட்டா நம்ம சொல்லலாம் பையன் 2 வயசுல பையன் இருக்கான். அப்ப அவங்களுடைய கலாச்சாரமாகவே அதை இன்னும் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதனாலதான் அவங்க டக்கு டக்குன்னு பிள்ளைகளை நிறைய பெத்து போட்டுறாங்க. 15 வயசுல கல்யாணம், 18 வயசுல கல்யாணம் சொன்னா அந்த இடத்துல அதிகமா பிள்ளைகள் பெற்றுக்கிறாங்க. ஈஸியாவும் இருக்கு அவங்களுக்கு. இங்க வந்து அப்படியே மாறி பொண்ணுக்கு 27 28 வயசு, பையனுக்கு 35 வயசு அப்படின்னு போகும்போது இங்க பிள்ளை பெறக்கூடிய பிரச்சனை பெருசா தலைவிரிச்சாரு. அதனால பல்வேறு விவாகரத்து பிரச்சனைகளும் வருது. இதை தொடர்ந்து வந்து தென் மாநிலங்கள மக்கள் தொகை குறைகிறதுனால எம்பி தொகுதியும் குறையுது. இப்ப வட மாநிலங்கள ஊபிக்கு இப்ப 80 தொகுதி இருக்கு எம்பி தொகுதி. அது வந்து 120 ஆகுது. தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் தான் ஏறுது. 39 51 ஆகுது. ஆமா, 51 இப்படிதான் இருக்குது. 51 அவன் சொல்றான். அது எவ்வளவு கொடுக்குறானோ அதுதான். ஒரு நீங்க பிரச்சனை பண்ணாம இருப்பாங்கன்றதுக்காண்டி அது சொல்றான். கடைசியில் அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி என்ன ஒண்ணு சொல்லுவான் ஃபைனலா. அப்ப வந்து அது இன்னும் குறையும். புரியுதா? அப்ப அவங்களுக்கு வந்து அப்படி இல்ல, அவங்களுக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கு இன்னும் கூடும். 120 இருக்குது, 140 ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அப்படி கிடையாது. காரணம் என்னன்னா இந்த மக்கள் தொகை குறைவு. இவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாம் அந்த வேலை வெட்டி வந்து வேலை பார்க்கறதுலயே புரிய ஆரம்பிட்டாங்களே ஒழிய இந்த குழந்தை பெற்றுக்கணும், குடும்ப வாழ்க்கை வாழணும் அப்படின்ற அந்த சிந்தனைக்குள்ளே இல்ல. நீயே வந்து இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே இந்த திருமணத்தை வெறுக்கிற மாதிரி பதிவு போடுவாங்க. பார்த்து தெரியுமா? ஏன்னா கல்யாணம் பண்ணாமே நம்ம சும்மா இருந்துக்கலாம், நிம்மதியா இருந்திருப்போம்டா. வரக்கூடிய ரீல்ஸ்ல பாதி ரீல்ஸ் அப்படிதான் இருக்கும். ரொம்ப பேர் அந்த பேசுறது அப்படிதான் இருக்கும். அந்த கருத்தியலை வந்து உள்ளுக்குள்ள புகுத்துறான். கல்யாணம் பண்ணா உங்களுடைய உரிமை எல்லாம் போயிடும், சுதந்திரம் எல்லாம் போயிடும். ஏன்னா யாருக்கா நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணி தான் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். யாருக்கா நம்ம உரிமை போயிட்டா இல்ல பெண்களுடைய அவங்க உரிமை நம்ம பறிச்சோமா, அவங்க நல்ல பேர் நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனைகளும் கிடையாது. ஆனா வந்து அந்த கருத்தாக்கத்தை வந்து உருவாக்குறான். கல்யாணம் பண்ணா அவன் சுதந்திரம் போயிடும், ஃப்ரீ போயிடும், அந்த ஜாலி போயிடும். ஆமா, அப்படிங்கிற ஒரு இது அது மாதிரி ஆயிரும். இதுக்கு படங்கள்லாம் அதை தயார் பண்றான். ஒரு பிரச்சனை வந்து பூதாரகமா வரும்போது இந்த சினிமாக்காரங்களை தான் நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கலாம். தனியா வாழ்ற மாதிரி, தனியா என்ன சொல்லுவாங்க, லிவிங் மேரேஜ் சொல்லுவாங்க. அவங்களா புடிச்சு என்ன செஞ்சுக்கிறது, கொஞ்ச நாள் வாழ்றது, இவங்கிட்ட ஒரு 5 வருஷம், அவனை அனுப்பி விட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட 5 வருஷம், அந்த மாதிரி இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை வந்து இன்னைக்கு. அப்ப அதுல எப்படி குழந்தை பெறக்கூடிய இதெல்லாம் எப்படி வரும்? அது விரும்ப மாட்டாங்க. குழந்தை பிறகு விரும்ப மாட்டாங்க. அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இன்னைக்கு நிறைய ஆயிரும்.
ஃபாரின் கல்ச்சர் வந்து கிட்டத்தட்ட பாதி வந்துருச்சு. சென்னையிலேயே நம்ம பாக்குறோம் அந்த பிரச்சனைகள் நம்ம ஏரியால வேணா இருக்காது. அதெல்லாம் நியாயப்படுத்தி பேசக்கூடிய நிறைய நபர்கள் சமீபத்தில் விவாதங்கள் கூட அந்த மாதிரி நடந்துச்சு, நிறைய நடந்திருக்கு. லிவிங் டுகெதர் அப்படிம்பாங்க அந்த மாதிரி. ஆமா, புடிச்சா வாழ்றது இல்லாட்டி பிரிஞ்சு போறது அந்த மாதிரி அதோட அக்ரிமெண்ட் போட்டு வாழ்றது மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சீர்குலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம இது பண்ணி பார்க்கும் பொழுது போற போக்கு எதுவுமே சரியா தெரியல நம்ம கண்ணுக்கு. ஏன்னா இந்த மக்கள் தொகை குறைவுனால மிகப்பெரிய பாதிப்பை தமிழகம் சந்திக்க இருக்கு. அது எந்த மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு கடையை நல்லா நடத்திட்டு இருக்காரு, ஒரு 2000 3000 டெய்லி வருமானம் வருது, அவருக்கு 55 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிற நிலைமையில அந்த கடைக்கு ஓனரா வர கூட்டுறதுக்கு அவர்கிட்ட ஆள் இல்ல. காரணம் எல்லாருமே 2 புள்ளதான் பெற்று வச்சிருக்காங்க, 2 இல்ல 3. அதுல ஒருத்தன் பையன் இருப்பான், 2 பொண்ணு இருக்கும். ஒரு பையன் வந்து அவன் என்ன செஞ்சிருவான், நல்லா படிக்க வச்சிருவாரு, நல்ல வேலைக்கு போயிட்டு இருப்பான். அவன் வந்து கடையை பார்ப்பானா? பார்க்கக்கூடிய முடியாது. அப்ப என்ன ஆகுது, இந்த தொழில்துறைகள்ல இருந்து முஸ்லிம்கள் வந்து அப்படியே வாஸ் அவுட் ஆகக்கூடிய நிலைமை இருக்கு. ஒரு பசங்க படிச்சுட்டு இருக்கும் போது அவரு கொண்டாந்து கடையில புகுத்தி அப்படி அவங்களை பழக்கப்படுத்திருந்தா அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஆனா பையனை வந்து சம்பந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்ல படிக்க வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவன் வந்து அந்த கடையை பார்க்கக்கூடிய லாபகரமான கடை. நான் வந்து சும்மா சாதாரண 200 300 500 வருமானம் வர கடையை சொல்லல, நல்ல லாபம் தரக்கூடிய கடைகளையே இன்னைக்கு முஸ்லிம்கள் வந்து அவங்க கையை விட்டு போக போகுது. இது மிகப்பெரிய ஆபத்து, டேஞ்சர். இது வந்து தொழில்துறையில இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் குறைஞ்சபட்சம் 3-4 பிள்ளைகளை பெற்றுக்கக்கூடிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா நீ தான் தொழில இருக்கிற, கடை வச்சு நடத்துற, நீ பெரும்பாலும் அரசு வேலைகளுக்கு நீ போறது இல்ல. அப்போ உன் கடையை நடத்தவே உனக்கு ஆள் வேணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல பொம்பளை பிள்ளைங்க டிமாண்டா இருக்கு, தேடி போய் பொண்ணு பார்க்கலாம்னு போனோம்னு சொன்னா பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த பெண்களை வந்து பெற்றுக்கிட்டது ரொம்ப குறைவு. 20 வருஷத்துக்கு முன்னே அந்த நிலைக்கு போயிட்டாங்க. இது இப்ப நடந்த பிரச்சனை இல்லை. இப்ப 2026 2006 2005 இருந்து மக்கள் 2-3 புள்ளதான் குறைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாகுது. ஆமா, பெண்கள் குறையுது. பெண்கள் குறையுது மாத்திரம் இல்ல, அதுல வந்து திருமணம் பண்ணக்கூடிய குவாலிபிகேஷன் ஒண்ணு இருக்குல்ல, இந்த தகுதி வேணும் நம்ம விரும்புவோம்ல, அந்த தகுதி உள்ள பெண்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாம் வாட்ஸ்அப்ல போய் ஆட்டம் ஆடுதுங்க, மத்த இதுல மீடியாக்கள் போய் அதுல போய் என்ன பண்ணுது, பல இது கெட்டு போயிடுதுங்க, பல இது லவ் காதல் அது இதுன்னு வந்து நாசமா போயிடுதுங்க. நம்ம போனாலும் ஒரு கம்ப்ளைண்டா இருக்கும், ஐயோ அந்த பொண்ணா ஒரு மாறிங்க, அது வானாங்க இது வானாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கு. அப்போ வந்து அப்ப அந்த தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது இல்ல, பெண்களுடைய திருமணத்துக்கு உண்டான தரம் இருக்குல்ல அது குறைஞ்சிருந்து. நல்ல பெண்ணா இவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு ஓதி இருக்கணும், படிச்சிருக்கணும், வீட்டு சமையல்லாம் தெரிஞ்சிருக்கணும், என்ன இந்த மாதிரி நினைச்சு போவாங்கல்ல. இவங்க நினைக்கிற தகுதியில இன்னைக்கு பெண்ணு இல்ல, புரியுதா? அப்ப வந்து எல்லாமே பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கு. இதுல இருந்துலாம் சமுதாயம் மீளணும்னு சொன்னா குறைஞ்சது 3-4 குழந்தைகளை பெற்றுக்கணும். இன்னைக்கு எல்லாம் பார்க்க போனா பெரும்பாலும் 3-4 குழந்தையை பெற்றுக்கணும்னு சொன்னா அதுதான் அந்த ஸ்டேஜ். இஸ்லாம் வந்து அழகா சொன்னுச்சு. ஆமா, யாருக்கு வந்து பருவ வயது அடைகிறாங்களோ ஒண்ணு அவங்க வந்து திருமணம் முடிச்சு வச்சிருங்க, அந்தந்த ஸ்டேஜ்ல தான். ஆமா, இப்ப 10வது வந்து ஒருத்தன் படிக்கிறான்னா எத்தனை வயசுல படிக்க முடியும்? 16 வயசுல 10வது படிக்க முடியும். ஆமா, 50 வயசுல 10வது படிக்க முடியாது. ஆமா, அந்தந்த ஸ்டேஜ்ல வேலைக்கு போறக்கூடிய வயசுங்கிறது ஒரு 25ல இருந்து 30 வயசுல இருந்து வேலைக்கு போயிடணும். அந்த அனுபவத்தை எல்லாம் கடந்துட்டு அந்த நிலையெல்லாம் கடந்துட்டு நான் 70 வயசுல வேலைக்கு போனா சாத்தியமில்லாத ஒரு சாத்தியம் இல்லாத இயற்கையாகவே வந்து மனுஷன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கான். ஒரு குழந்தை தன்மை, அப்புறம் இளைஞர் தன்மை, அப்புறம் ஒரு மெச்சூரிட்டியான அந்த திருமண வயது அப்படிங்கிற ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு ஏற்றது மாதிரிதான் மனிதனுடைய நிலை இருக்கணும். இது அப்படியே இன்னைக்கு வந்து உள்டாவே திருமணம் முடிக்கக்கூடிய அந்த நிலை, அதுக்கு வந்து வயசுலாம் நம்ம சொல்ல முடியாது, பருவம் தான். அதாவது அவனுடைய மகனைய பேரனான்னு கேக்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா, நானே கேட்டுட்டு மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த டாய்ஸ் கடைன்றதுனால யாருக்கும் உங்க பேரனாங்க, பேரன் இல்லைங்க என் பையன் தாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா, அந்த பேரன் எடுக்க வேண்டிய வயசுலாம் புள்ள பெறலாம். ஆமா, அப்ப வந்து எப்படி இருக்குன்னு சமுதாயத்தை பாத்துக்கணும். அதனால மக்கள் வந்து நீங்க வந்து இந்தியா நல்லா இருக்கணும், இந்தியா இந்த எதனால முன்னேறிச்சுன்னு 1008 காரணங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்தியா வந்து அதனுடைய மக்கள் தொகையாலதான் முன்னேறிச்சு. இப்ப பார்க்கக்கூடிய நேர்களுக்கு திருமணத்தை பத்தி பேசுறாங்க, இந்தியா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, இந்தியா முன்னேறினதுக்கும் ஒரு காரணம். இந்தியா முன்னேறினதுக்கு என்னென்ன காரணமும் சொல்லிக்கிட்டாங்கல்ல. வேர்ல்டு லெவல்ல இங்கிலாந்து, பிரான்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா வெறும் கிழமைகளா இருக்காங்க.
அங்க எப்படி தெரியுமா அறிவிச்சுட்டாங்க, நம்மளுக்கு வந்து இளைஞர்கள் வயசு ஒரு 48-50 இந்தியா வச்சிருக்காங்கல்ல, அவங்க இளைஞர்கள் வயசு வந்து 70 ஆகிட்டாங்க. 70 வயசு இருக்கு அவங்க இளைஞர்கள். அப்போ 30 வயசு 25 குழந்தைங்களாங்களா? இந்தியாவிலதான் வந்து 48-50 வயசுன்னு சொல்லி இளைஞர்கள்னு வச்சிருக்கான். அதுக்கு மேல முதிய பருவங்கிறான். அவங்க 70 ஆகிட்டான். காரணம்னா இளைஞர்களே இல்ல. புரியுதா? ஐரோப்பிய நாடுகள்ல வந்து இளைஞர்களே இல்லாத லெவலுக்கு ஆகிப்போச்சு. இல்லைன்னா ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்ப அதனாலதான் அந்த நாடுகள்லாம் இப்ப வந்து முன்னேற்றத்துல அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரான். வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. சைனாவோட இந்த பிரச்சனை, எங்க பாடு இந்த பிரச்சனை. இந்தியாவிலதான் அந்த ஏதோ வட மாநிலத்துங்களை ஓரளவுக்கு அவங்க பிள்ளைங்களை பெற்று போடுறதுனால தென் மாநிலங்களுக்கு எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லாட்டி அங்கேயும் ஆள் கிடைக்காம அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கிறோம். அதனாலதான் இந்தியா வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கம் இருந்ததுனாலதான் இவ்வளவு கம்பெனிகள் இங்க வந்துச்சு. புரியுதா? வேர்ல்டு லெவல்ல இருக்க கம்பெனில இங்க வந்து ஏன் வேலை வச்சான்னு சொன்னா, இங்க வந்து குறைவான சம்பளத்துக்கு ஆள் கிடைக்கிறான், அதனாலதான் இங்க கொண்டாந்து வைக்கிறான். அதனாலதான் இந்தியா தமிழ்நாட்டுல முன்னேறினதுக்கு மக்கள் தொகை ஒரு காரணம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் செயல்படணும்னு சொல்லி மயிலை மீடியா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.